மனுஷன் பொல்லாதவன்பா. உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலேயே மனுஷன் பொல்லாதவன். ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலேயே மனுஷன் தான் நல்லவன். ஏன்னா இல்லை, உலகத்தில் எந்த ஜீவராசியும் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்காது. மனுஷனுக்கு மட்டும்தான். நீ சாப்பிடும்போது உனக்கு மட்டும் சாப்பாடு வச்சுருந்தா கூட ஒருத்தன் வந்துட்டான்னு வாப்பா வாப்பா சாப்பிட்லாம், இருக்கிறது பாதி பேர் சாப்பிட்லான்னு இல்லையா? அப்போ நீ நல்லவன் ஆயிடுற. ஆனால் உலகத்தில் இல்லாத எண்ணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற நீ கெட்டவன் ஆயிடுறப்போ. அதனால் உலகத்துலேயே மனுஷன் தான் கெட்டவன், மனுஷன் தான் நல்லவன். அவனை விட எந்த உயிரினமும் நல்லது கிடையாது. இப்போ பாம்புக்குது நல்ல பாம்பு இல்லை, அம்பாள் புத்தில் பால் ஊற்றுறான்மோ அது போய் முட்டையை உடச்சி குடிக்க போகிற மாதிரி இவன் ஆதங்கத்துக்கு முட்டையை போட்டுக்கணுப்பா, அதில் அது குடிக்குமா? இதெல்லாம் பாவம் அறியாமையில் செய்கிற விஷயங்கள். இந்த பக்தின்ற ஒன்றுமே தெரியாது, அது பக்தின்னா அதில் போய் பண்ணுறது. அதில் எடுத்து போய் பாலை ஊற்றுறது, அது மண் குடிச்சிட்டு போகுது, அப்புறம் பாம்பு குடிச்சிச்சுன்றது. இப்படி கும்பிட்ற பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கம்முன்னு இருக்கணும்ல. அம்பாள் வந்துருக்குறா, நல்லா குத்தனம் பண்ணட்டும் அப்படின்னு இருக்கணும்ல. உடனே பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறோம், 2 கும்பத்துக்கு தெரிகிறோம். அப்போ அம்பாலேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லை? இது எவ்வளோ பெரிய அறியாமை, முட்டாள்தானம்னு சொல்கிறதா இது என்னான்னு சொல்கிறது? இப்படி இருக்கிறாங்க ஜனங்கள். ஒரு ஜந்து பூந்துச்சுன்னா அது தீமையை செய்யும், அதுக்கு நன்மை தீமையெல்லாம் தெரியாது. அதனுடைய பயம் நம்மளை அடிச்சிட போகிறாங்க, நம்மளை கடிச்சிடும். நம்மளுடைய பயம் நம்மளை கடிச்சிட போனால் அத்தை அடிச்சிடுவோம். இங்கே எங்கே சாமி வந்து வாழுது? சாமி உங்ககிட்ட இருக்குதுடா. அத்தை விட்டு போட்டு ஊரில் இருக்கிற பள்ளியில் பாம்பில் இதெல்லாம் கடவுள் இருக்குதுன்னு தர்றிய. எவ்வளோ அறியாமல் இது. இதை தான் தெளிவடைங்கன்றது. இது பார்த்தா நாத்திக மாதிரி இருக்கும். நாத்திகம் இல்லை, உன் அறிவுபூர்வமாக நீ சிந்திச்சு பாருன்றேன். உண்மையை எடுத்துக்கோ, உண்மையில் பயணம் பண்ணு கடவுள் விஷயத்தில். சொல்லுப்பா சொல்லுப்பா. கள்ளக்குறிச்சி மாவட்டம். சரி, என்னுடைய பேர் கோவிந்தன். சரி, எனக்கு வந்து பயமாக இருக்குது சார், பயம் உணர்வாக இருக்குது சார். ஐயா, நீ டாக்டரை போய் பார்க்கணும். ஆட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதான்னு போய் பாரு. இதில் ஆட்டில் கரெக்டாக ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பயம் வரும் தானாவே. இல்லைன்னா உடம்புல இருக்கிற பொருள்லேயே ஆட்டு, அதில் 5 பொருள் இருக்குது. ஒரு பொருளாக இல்லை, ஆட்டு 5 பொருள் இருக்குது. இந்த 5 பொருளில் ஏதாவது ஒன்று வீக்னஸ் வந்தால் இந்த பயம் வரும். ஆமாம். சரி, இந்த வரைக்கும் இருக்கட்டும். போ, என்ன பண்றது? எல்லாம் அனுபவிச்சிட்டோம்ல. ஆல்கஹால் போட்டோம், சரக்கு அடிச்சிட்டோம், ஜிஞ்சர் அடிச்சோம், அல்கல் அடிச்சோம், கெஞ்சா அடிச்சோம், எல்லாம் அனுபவிச்சாச்சு. நம்ம எதுக்கு போறோமோ அதை அனுபவிச்சிட்டோம். இனிமேல் செத்து போனேன், பயம் வந்தானே எது வந்தானே செத்து போ. அது இருந்துட்டு போகுது. அது இருக்குதுன்னா நீ ஏன் குடிச்ச? தெரியாத எப்படி குடிக்க முடியும்? தெரியாத போய் ஒருத்தன் துட்டு குத்து குடிச்சிட்டு வருவானா? தெரிஞ்சுதானே போய் குடிச்ச. இல்ல போய் 8 வச்சுப்பான், வச்சு போட தெரியாத பட்டு வச்சுக்கணும். அதே போல தெரியாத படம் உன் கால் போய் உன்னத்த மேல அது அப்படிதான் இருக்கும். அதான் சொல்றேன்னு, அதை குடிச்சு வீக் ஆகி போச்சு. நீ போய் டாக்டரை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா குழந்தைங்க பாடம் பண்ணா இது வைத்தியம் பண்ற இடம் இல்லை, இது கடவுளை தேடுற இடம். பாடம் பண்ணிலாம் இது சரியா போடாது. காது கேட்கலங்க, பாடம் பண்ணா காது கேட்குமா? உடம்பு சரியில்லைங்க, பாடம் பண்ணா, அதெல்லாம் சும்மா ஏமாத்துற விஷயம். இங்க நான் அந்த மாதிரிலாம் ஏமாத்துறது இல்லை. இது வெறும் கடவுளை தேடுறது மட்டும்தான், இங்க எந்த வைத்தியமும் கிடையாது. அதனால இது வாழ்ந்த வரைக்கும் லாபம்னு போ, எல்லாம் பண்ணிட்டு இனிமேல் என்ன ஆகுது? ஏதோ இனிமேல் என்ன வேலை செய்யற? கஷ்டப்பட்டு ஏதோ குழந்தைங்கள நல்லா படிக்க வை. படிக்கலன்னா 10 பைசா கூட உதவாது போடும். அதனால படிக்க வைங்க. கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு தான் இப்போ 200 ரூபாய் கூலி வாங்கின கொத்தனாரு 1200 ரூபாய்க்கு போட்டீங்க. பூசுறது அரசாத்திரம் கூட இல்லை. செவுத்த பூசுறது அரசாத்திரம் கூட இல்லை கட்சியில. அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அது மாதிரி அந்த துட்டை எடுத்து குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. அதுங்களாவது பின்னாடி நல்ல வேலைக்கு போட்டோம். படிக்கலைன்னா 10 பைசாக்கு மரியாதை கிடையாது அந்த உலகத்துல.
ஆமாம் சாமி, நாமளும் அப்படி இல்லை சாமி, வேலை பண்ணி அந்த மாதிரி வேஷம் மட்டும் ஆடி தான் சார், நாமளும் அது மாதிரி கிடையாது சாமி. அதனால ஆடு நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஆடு. அதான் சாமி, வேற என்ன பண்றது, தெருக்கூத்து கட்டியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வேஷம் மட்டும் ஆடி தான் சாமி. ஆமா, ஆடி அவனுக்கு துட்டு கொடுக்கணுமே, அதனால ஆடு. அதான் சாமி, அதான் சாமி. இப்போ அதான்ப்பா, ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, மாத்திரை சாப்பிட்டு பாடம் பண்ணு, சரியா போடும். சரி சார், அதான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க மாத்திரை. ஆமாம் ஆமாம், பாடம் பண்ணி கேட்குறோம், அதான் பாடம் பண்ணலாம் சாமி. இந்த சிகரெட்டு பிடிப்பாங்க, பீடி பிடிப்பாங்க. இல்ல பீடி பிடிப்பாங்க. இது வந்து அவங்கள மட்டும்தான் உடம்பு மட்டும்தான் கெடும். ஆனா குடி இருக்குத, அவன் உடம்பும் கெடும், அவன் குடும்பமும் கெடும், பக்காக்கங்கிறவங்க தாலி ஆத்துருவான். அவ்வளோ மோசமா இருந்தது. எனக்கு பயம், யாரும் காதுக்குள்ள இருக்கும்போது பேசுற மாதிரி கேட்குது சார், யாரும் உள்ள வந்து காதுக்குள்ள எனக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு. அது அப்படிதான் ஆகும் மூளை. அதுதான் சொல்லியிருந்தேன், பல வீடியோவில் சொல்லிக்கிறேன். ரொம்ப குடிச்சு மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆகி போச்சுன்னா இவன் ஒண்டியா உட்காந்துப்பான். ஐயோ என்னை வெட்ட வராங்க குத்த வராங்கன்னுவான். காரணம்னா அப்போ பிரெயின் போயிடுச்சு, இவர் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆமா, அப்ப அந்த மாதிரி இருக்குதா, அப்ப முடிய போகுது, ஜாகிரதையா இருந்துடும். ஆமாப்பா, வேற வழி கிடையாது இதுக்கு. இதுக்கு ஒரு நான் வந்து எப்பவுமே மறைச்சு எல்லாம் பேச மாட்டேன், ஓப்பனா தான் பேசுவேன். உனக்கு குடியால மூளையில இருக்கிற நரம்பெல்லாம் வீக் ஆகி போச்சு. வீக் ஆகி போனதால பயம் வருது. இந்த மாதிரி எல்லாம் கனவு பத்தின தூங்க மாட்டேன், தூக்கமே வராது உனக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நிரந்தரமா தூங்க போறேன்னு அர்த்தம். அதனால இனிமேல் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் லாபம், வாழ்ந்த வரைக்கும் நான் குழந்தை குட்டியை நல்லா காப்பாத்திட்டு போறேன்னு காப்பாத்து. ஒரு மெடிடேஷன்லயும் இதை சரி பண்ண முடியாது. பொருளே இல்லைன்னா அப்புறம் மெடிடேஷன்ல எங்க சரி பண்றது? அடுப்பு இருந்தா தானே சோறாக்கிறதுக்கு. அடுப்பே இல்ல குணா வச்சுக்கணும் என்ன பண்றது? இப்ப உங்க அது அடுப்பு இல்லாத கதை மாதிரி சரி. பாம்பு வந்து ஏகாடன் தான், பாம்பு 2 பாம்பு ஏகாடிட்டு தான் இருந்து போட்டோம். அது வந்து பார்த்ததான் நீயும் பொண்டாட்டி ஏகாலிக்கு இல்லையா? அது ஒரு குட்டி போடலையா? அது மாதிரி அது வேலையை அது சரி, நம்மையாத்த போய் பார்த்துன்னு அது வேலை போனாங்க, கருமாட்டை கலவத்த போனாங்க, அப்போ வந்து பார்த்தாங்களா, அது சொன்னாங்க. அதான்பா இந்த வேலை நம்ம ஏன்பா செய்யணும், அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டு. அப்போ நான் வந்து டாக்டர் பார்க்கணும். அதனால ஒன்றும் கிடையாது, நீ நல்லா வேலைக்கு போ, குழந்தை குட்டியை நல்லா காப்பாத்து போ. அதுங்களுக்காவது உன் கெட்ட பழக்கம் வராத காப்பாத்திக்கோ. சரி சாமி, சரி சாமி, சரி மகிழ்ச்சி சாமி, நன்றி சாமி. நன்றி. ஆத்மா நமஸ்காரம் ஐயா. வணக்கம்மா. நான் சேலங்க ஐயா. இப்போ 3வது உபதேசத்துக்காக நான் வந்திருக்கிறேன். என் பேர் செல்விங்க ஐயா. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கோயிலாக சுற்றிக்கிட்டு சிவன் கோயிலில் இது பண்ணிக்கிட்டு அது எதோ வேலைங்க ஐயா. எனக்கு பஸ்ஸில் போனால் கூட இறங்கி சிவன் கோயிலுக்குள்ளே ஓடிடுறது. நான் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க ஐயா. கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் இது மாதிரி இருந்தது. அப்புறம் கிட்ட வச்சிங்களா, மன அழுத்தம் இருந்ததுங்க ஐயா எனக்கு. அது நாளடைவில் என்னாச்சுன்னா அது மூச்சடிப்பாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. அது எனக்கு 3-4 வருஷமாகவே தூக்கத்தில் ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம் 5 நாளைக்கு ஒரு தரம் மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகிடும். தூங்கிட்டு இருக்குள்ள அந்த மாதிரி ஆகிடுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் நம்ம உயிர் இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த பாடம் வாங்கி இப்போ 7 மாதம் ஆகுது. இந்த பாடம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை தான் அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அந்த மூச்சு அடைப்பு எனக்கு இல்லைங்க ஐயா. நான் ஆஸ்பத்திரிக்கு கூட போகலாம், டாக்டர் செக் பண்ணலான்னா ஏதோ அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் போகலைங்க ஐயா. அது இந்த அது தேவையில்லை. சரிங்க ஐயா. மூச்சு அடிப்பு பல விதத்தில் வரும். சரிங்க ஐயா. சில பேர் ஓயாத கறி மீன் துண்ணுவான். ஆமாம். அது கொழுப்பு போய் அந்த மூச்சு போகிற டியூப்ல அடிச்சிடும். சரிங்க. அடிச்சிச்சுன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், மூச்சு திணறல் வரும். சரிங்க. அதே நேரத்தில் உடம்பு ரொம்ப பெருத்து போச்சுன்னா அந்த கொழுப்பு ஏறி போச்சு, மூச்சு அடைக்கும், அந்த குழாங்களில் டியூப் அடிச்சிடும். சரிங்க. இதனால வரும். சில பேர் இந்த பீடி சிகரெட்டு பிடிப்பான், சரிங்க. அதனால் அந்த புகை வந்து அப்படியே நுரையீரலில் கவ்வி அதனால் மூச்சடைப்பு வரும். ஃபுல்லாக குடிப்பான் சில பேர், அதனால் ஈரலெல்லாம் பலவீனமாகி மூச்சடைப்பு வரும். இப்படி மூச்சடைப்புன்றது பல விதத்தில் வரும். ஆனால் எல்லா விதத்துக்கும் அடைப்பை எடுக்கிற ஒரே ஒரு வழி யோகம் மட்டும்தான். ஏன்னா எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் நீ மூச்சை பார்க்கல, உன்னை பார்க்கல, அங்கே இருக்கிற சிலையத்தான் பார்த்த.
அப்போ அந்த சிலை உனக்கு வைத்தியம் பண்ணாது, நீ தான் பண்ணிக்கணும் உனக்கு வைத்தியம். உனக்கு நீ வைத்தியம் பண்ணிக்கிற பாடம் தான் இங்கே கொடுத்துன்னுக்குறேன். ஏன்னா இந்த மூச்சாகப்பட்டது நல்லா ஏற்றி இறக்கும் போது அந்த டியூபில் ஆட்ச கொழுப்பு வந்து இந்த சூட்டில் உருவி இறங்கிடும். அப்போ அந்த மூச்சு குழா சீராயிடும். மூச்சு குழா சீராகி போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. இங்கிலாண்டில் வதனின்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட 4 முறை வந்து போனாங்க இங்கிலாந்துலேருந்து. ஆனால் அவங்க வீட்டில் கொரோனாஸ் வந்துடுச்சு, பிள்ளைக்கு பொண்ணுக்கு வீட்டுக்காருக்கெல்லாம். ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் வரல, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும் வரல. நான் பல வீடியோக்களில் இந்த கொரோனாஸுக்கு முதல்லையே மருந்து கண்டுபிடித்து முன்னாடியே சொன்னேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்க கொரோனாஸ் வராது அப்படின்ட்டு. அது மாதிரி பண்ணி அந்த அம்மாவுக்கு வரல. அப்புறம் பசங்களுக்கெல்லாம் சரியாக போச்சு. இப்போ அவங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு. இதை தான் நம்ம முதல்லேருந்து சொல்கிறேன், எல்லாரும் இதில் போங்க. நீ ஒன்றும் பெரிய மகான் ஆகிடாத, பெரிய கடவுள் ஆகிடாத. மனுஷனானா வாழறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி அவசியம். மூச்சு மனுஷனுக்கு சீராக இல்லைன்னா எந்த கடவுளும் அங்கே வேலை செய்யாது. எந்த கடவுளும் ஒன்றும் காப்பாற்ற மாட்டார். உன் மூச்சை நீ தான் சீராக்கணும், உன்னை நீ தான் சீராக்கணும். அந்த சீராக்கிக்கிற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். அதை செய்யும் போது அந்த அடப்பெல்லாம் எடுத்துடும். முதுகு தண்டில் 3 நாடி இருக்குது. இந்த கோயிலுங்கள் எல்லாம் அம்மன் கோயிலெல்லாம் சூளம் குத்தி வச்சுருப்பாங்க. அந்த சூளம் எதுக்கு? அது என்ன சாமிக்கு சூளமாக போகணும்? கண்ணை காட்டுச்சுன்னா ஊரே அழிஞ்சு போகுது. அதுக்கு என்னத்து கத்தி கப்படா சூளங்கள் எல்லாம் இதெல்லாம் மனுஷனை தான் வச்சுக்குதாங்க. சாமியை வைக்கல, சாமியை வைக்க முடியாது. சாமி யாரும் பார்த்ததில்லை. அப்படி பார்க்காத பொருள் எப்படி கோயிலில் ஒரு பொம்பளையை வச்சுருப்பான்? பொம்பளைங்கள இத்தனை விதமாக இருக்கிறான். ஒரு கோயிலில் போனால் ஒரு பொம்பளை சாமி சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணும். ஒரு கோயிலில் போனால் ஒரு பொம்பளை சாமி ஈட்டி எடுத்துக்கின்னு ஆடும். இதெல்லாம் என்னது? பொம்பளைங்களோட குணச்சித்திரம் தான் அங்கே வச்சிருக்கிறது. மனிதர்கள்ல இத்தனை விதமாக இருக்கிறோம். அதே மாதிரி ஆம்பளை சாமிங்க வச்சுக்குது. சாமிங்க அப்படி இல்லை. சாமின்றது அது ஒளியும் ஓசையுமா பேரருளாக இருக்குது. இந்த உலகத்தையே காப்பாற்றிக்கின்னு இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் அதால தான் வாழுது. அப்துல் கலாம் போனார் தெரியுமா? இதுக்கு போனார், வெளி மாநிலத்துக்கு. அவர் போயிட்டு அன்னைக்கு அங்கே போய் மூச்சு வராமல் இறந்துட்டார். ஆனால் அதே அப்துல் கலாம் இங்கே இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டில் இறந்துருக்க மாட்டார். காரணம் என்னன்னா, நமக்கு மூச்சு ஓடுது. நம்ம மூச்சு மட்டும் நம்மளை காப்பாற்றல, கடவுள்ன்ற மூச்சு உலகத்தில் இருக்குது. அந்த காற்று இதில் சேர்ந்தால்தான் நம்ம வாழ்வோம். என் மூச்சுக்குன்னு ஒரு கண்ணாடி போட்டியில் போட்டுட்டு நான் வாழ்வான்னு செத்து போயிடுவேன். அப்போ வெளிக்காற்று கிடைக்கணும். அப்போ நமக்கு வர காற்று அபானன், கடவுள் கொடுக்கறது பிராணன். இது ரெண்டும் சேரும் போது தான் மனுஷன் இயங்குறான். நியூட்ரல் பேஸ் மாதிரி அது. இது ரெண்டு இல்லாம உலகத்துல எந்த உயிரினமும் வாழாது, மனுஷனும் வாழ முடியாது. அப்போ இது ரெண்டும் சீரா வாழணும்னா உன் மூச்சை சீராக்கிக்கணும். அப்பதான் அதனுடைய வலிப்பு வரும். இங்க காந்தம் எப்படி வலிக்குது? கடவுளை காந்தம் மாதிரி இருக்கிறாரு, நம்ம இரும்பு மாதிரி இருக்கிறோம். ஆனா ஆண்டவன் என்ன பண்றான்? படிச்சதை பார்க்கறான், போட்டு காந்தத்தை போட்டு தேடுறான், கிடைக்கல. ஏன்னா இது ஆசைன்ற மண்ணை மூடிக்கின்னு உட்காந்துங்கிறோம் நம்ம. அதனால நமக்கு தெரியல. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சோம்னா கடவுள் நம்மளை அணைச்சிப்பான். அதனால அந்த பயிற்சியை பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். எப்போ வேணாலுமே நைட்ல உயிர் போயிடும்னு நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறேங்க. அதெல்லாம் உயிரெல்லாம் இதுக்குள்ள போகாது. உனக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த ஆனா போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க. அந்த 6 மாசமா அந்த பாடம் பண்ணிட்டு ஒரு நாள் தான் அந்த மாதிரி வந்தது. நான் உங்ககிட்ட போன தடையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்க, சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் உங்ககிட்ட பேசல போயிட்டுங்க. அதனால ஒன்னே ஆகாது, பயப்படாதுங்க, நல்லபடியா இருப்பேன். பாடத்தை மட்டும் விடாம செய்யுங்க. அதுதான் உயிர், அதுதான் கடவுள். உன் உயிர் உன் உடல்ல இல்லைன்னா கடவுள்னு உலகத்துல ஒண்ணு கிடையாது. எல்லாம் கடை வச்சிருந்தேங்க, எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதனால உனக்கு உன் உயிர் தான் கடவுள், உனக்கு உன் ஆன்மா தான் கடவுள், உனக்கு உன் ஜீவன் தான் கடவுள். அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு கடவுள் ஒண்ணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கடவுள் வாழுது, அதுதான் மனிதனை இயக்குது. ஆனா அந்த கடவுளை உலகத்துல இருக்கிற கடவுள் இயக்குது. அதனால மனிதன் எங்கதான் கடவுளும் இயங்குது. அதனால இதெல்லாம் நமக்கு புரியாம கடவுள் வழிபாட்டில் சிந்திக்க முடியாது. உயிரை போனால் நீங்க சொன்ன மாதிரி உயிர் போனா போயிட்டு போது பாடம் பண்ணுங்க, அதுதான் முடிவு. அந்த மாதிரி முடிவு இருக்கும்போது ஒண்ணுமே ஆகாது. இந்த பயம் வந்ததுன்னா தான் அந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் ஆயிப்போம். அதனால பயப்படாதீங்க, ஒன்னே ஆகாது, நல்லா இருப்பீங்க. சரிங்கய்யா. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, இந்த 60 வயசுக்கும் மரணத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுங்களா? ஒரு சம்பந்தமும் கிடையாதுமா. 5 வயசுலயே செத்து போகுது, அதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க மச்சாண்டார் பிறந்தது 60 வயசுங்க, அன்னைக்கே இறந்துட்டார் பிறந்த நாள். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1000 பேர் 60 வயசுல சாவறான்.
என்ன சம்பந்தங்க இது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 60க்கும் சாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. 40 வயசில் செத்து போகிறான், 30 வயசில் செத்து போகிறான், 5 வயசில் செத்து போகிறான். மரணம் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். கடவுள் மனுஷனுக்கு மூச்சு எவ்வளோ வச்சுக்கிறான்னு அவ்வளோதான் வாழ்க்கை. இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணால் நம்ம உயிரோட நிறைய நாள் அதெல்லாம் நிறைய நாள்லாம் எத்தனை பேர் அங்கே 60ஆம் கல்யாணம் பண்ண ஐயரே செத்து போகிறான்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் நம்பிக்கை தான். அது வந்து அவனே செத்து போகிறாமா? அவனே நிற்கலையே, அப்புறம் நீ எங்கே நிற்கிறது? நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், தனபால் நீட்டு ஐசிபியில் வேலை செய்திருந்தார் என் கூட. அவர் என்ன பண்ணார், அவருக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, யாரோ சொல்லிக்கிறாங்க, இதில் போயிட்டு நீ இந்த கல்யாணம் பண்ணினாக்கா ஆயில் பெருக்கம் உண்டாகும் உனக்கு அப்படின்ட்டு போய் பண்ணிட்டு வந்தவொடனே செத்துக்கிட்டாரு. இதெல்லாம் மனுஷனுடைய மூட நம்பிக்கைமா. இது உனக்குள்ளகிற உயிர் உன்னை காப்பாற்றணும், அதை நீ நினைக்கணும், அந்த உயிராகப்பட்டது கடவுள்ல சேரணும். இதுதாம்மா பயணம். உலக வாழ்க்கையில அதை வச்சுக்கின்னு வாழ முடியும், அது இல்லைன்னா உலக வாழ்க்கை வாழ முடியாது. அதனால அதை வச்சுக்கின்னு வாழணும், அதுக்காக அதை பத்திரப்படுத்தணும். அதனால்தான் ரொம்ப அழகா சொன்னார் திருமூலர், ஊன் உடல் எடுத்தது வீண் என்று இருந்தேன், உத்தமன் குடிகொண்டான் ஓம்பினேன்னாரு. இந்த உடம்பு எடுத்தது வேஸ்ட்டுன்னு நினச்சேன் நான், ஆனால் இதுக்குள்ளே இறைவன் குடியிருக்கிறான், அதனால இதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னாரு. அந்த மாதிரி இந்த உடலை பாதுகாத்துக்கணும். அது பாதுகாக்கிறேன்னு கண்டபடி பாதுகாக்கக்கூடாது. முறையான பாதுகாப்போட போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது, நல்லா இருப்பீங்க. சரிங்க, நமஸ்காரம். ஒரே ஒரு கேள்வி, ஓயாம பேசிட்டு இருக்கிற மனசை நிப்பாட்டுறது எப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எப்படின்னு எனக்கு வழி. அது ஓயாமல் உலகத்தையே ஐம்புலன்னு இருக்குது, அதனுடைய வேலையே அதுதான். மனசுன்றது அதனுடைய வேலையே பேசினால்தான் மனசு. நிறுத்து நிறுத்து அப்படின்னு நானும் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் பேசும், கெட்டதுக்கும் பேசும், நல்லதுக்கும் பேசும். அப்போது இந்த ஐம்புலன் கண்ணு, காது, மூக்கு, வாய், உடல், இது மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு பேர். இது இத்தனையும் என்ன பண்ணுது, வெளி உலகத்தையே தேடுது, உள்ளே தேடுறது கிடையாது. உள்ளே தேடாதால ஊருப்பட்ட விஷயத்தை, அடுத்த வீட்டு விஷயம், நம்ம வீட்டு விஷயம், அடுத்த பொம்பளை கதையை நம்ம கேட்குறது, நம்ம கதையை அடுத்த பொம்பளை கிட்ட சொல்கிறது, இதை மாதிரி பழக்கங்களை அந்த மனசு எடுத்துக்கும். அது காரணம் என்னென்னா, பேசாமல் அதில் இருக்க முடியாது. பேசாமல் இருந்தால் செத்து போன மாதிரி ஆகிடும். அது மாதிரியான ஒரு உடல் ஒரு பாவம் ஏற்பட்டுடும். ஆனால் பேசிக்கினே இருந்தால் அது தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது பேசிக்கினே இருக்க சொல்லும். ஆமாம், இதை பேசாத இருக்கணும்னா அதை இருக்கிற இடத்த விட்டு எழுந்துக்காது பண்ணணும், அப்போ தான் அது பேசாத இருக்கும். அதை எடுத்து குழந்தைய நல்லா ஆட விட்டுட்டோம்னா அது இஷ்டத்துக்கு ஆடத்தான் செய்யும், வேடிக்கை தான் பார்க்கணும். அதனால் அதை வெளியே விடாமல் அடக்கி வைக்கணும். அடக்கி வைக்கணும்னா அதை நம்ம மூச்சோடவே உறவாடி அதை உள்ளே நிறுத்திக்கணும். அதை எதிர்த்து போய் நிற்க முடியாது. எதிர்த்து நின்னா நம்மளை கொன்னுடும். அது கடந்து போகணும். கொன்னுடுமா, கடந்து போகிறது அப்புறப்பட்ட விஷயம், கொன்னுடும் நம்மளை. அது எப்படின்னா ஒரு இளம் காளை மாடு மாதிரி அது மூச்சு. அதை நேராக போய் நான் பிடிக்கிறேன் பாருன்னு பிடிச்சோம்னா நம்மளை குத்தி போட்டு போயிடும். அப்போ அதை என்ன பண்ணணும்னா நல்ல பசும்புல் எடுத்து அதை மொல்ல தாஜா பண்ணி அது மொல்ல அது போக்குலேயே போகணும். அது போக்குலேயே போய் அதை கட்டணுமே தவிர நான் பலசாலி, நான் நினச்சா நிறுத்திடுவேன், நான் நினச்சா கட்டிடுவேன்னு கட்டினா நம்மளை கொண்டுட்டு போவோம். மூச்சு அப்படியேப்பட்டது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. அது உலகத்திலேயே மனுஷங்கிட்ட பலம் வாய்ந்தது எதிரானா மூச்சு தான். மூச்சை விட பலம் வாய்ந்தது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதை வச்சு தான் உலக இயக்கமே. அதை கரெக்டாக இயக்கணும், அதை கரெக்டாக நிறுத்தணும்னா பாதையில் பயணம் பண்ணணும். அந்த பாதையில் போனால் தான் அது நிற்குமே தவிர சும்மா நிற்கவே நிற்காது. ஏன்னா பழகி போச்சு அது. இப்போ விளையாட்டு பசங்களாண்ட போய் என்னதான் ஃபஸ்ட்டு வந்தால் கூட அதுங்க விளையாடுறதுக்கு போக தான் செய்யும், ஏன்னா பழகி போய்க்குது. ஆனால் வெளியே போகாத பசங்க வீட்டுக்கு வந்துருந்தா ஸ்கூல்லேருந்து வீட்டை விட்ட வெளியே போகாது, புக்கை எடுத்து வச்சு திருப்பி உட்காந்துக்கும். பழக்கம்தான். அப்போது மனிதன் செயல்பாடுகளில் எது முக்கியமாக இருக்குதுன்னா இவன் எந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறானோ அந்த பழக்கமே அவனை வாழ்க்கையை வழி நடத்துது. அதனால அந்த பாதையில் இது போகக்கூடாதுன்னா அதுக்காக சரியான பாதையில் போய் அதை பழக்கம் பண்ணி நிறுத்திக்கணும்னா அதை அடங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நாள், ஒரு மாதம், 2 மாதத்தில் அடங்கிடாது. அது அதுக்கு பல வருஷம் ஆகணும். ஏன்னா பல கோடி வாட்டி அது பிறப்பு அலைஞ்சிருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடக்கணும், மொத்தத்தனமாக போய் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா விபரீதத்தை தான் உண்டாக்கும். அதனால அந்த பாதையில் போனீங்கன்னா தானாகவே அடங்கிடும். ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம். முக்தியை நம்ம தேடுறோம்.
முக்தியே நம்ம முக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். துட்டா இல்ல முக்தி. முக்தியா? முக்தி அதுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டாதான் முக்தி. இது வந்து இந்த புக்குங்கள்ல இந்த ஆளுங்க பேசினுக்கிற விஷயமா அது. ஆனா யாரும் முக்தி அடைஞ்சிட முடியாது. முக்தின்றது அவ்வளவு விளையாட்டான விஷயம் இல்லை. உலகத்துல இருக்கிறது கஷ்டமானது எதுன்னா சும்மா இருக்கிறது. உலகத்துல இருக்கிறதுலே கடினமானது எதுன்னா மனுஷன் சும்மா இருக்கிறது. ஒரு மனுஷன் சும்மா இருந்துட்டான்னா அவன் முக்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனா சும்மா இருக்கதான் முடியாது. 70 வயசு 80 வயசு ஏந்து கூட முடியாது. அது கூட தொடப்பத்து 2 தள்ளின்னு கிடக்கும், சும்மா இருக்காது. 70 வயசு 80 வயசு எதுவும் சும்மா ஏந்து நடக்க முடியாது. தின்ன மேல ஒரு தடி வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கதையை பேசின்னு இருப்போம். இந்த பாழா போன மனமாகப்பட்டது சும்மா இருந்துச்சுன்னா ஞானம். சும்மா இருப்பதே சுகம் சொல்றாங்க. சும்மா இருக்காத, இருக்கவே விட்டது இல்லையே நம்ம. ஏன்னா நம்ம அது கூடவே அது சுத்தன இடம்லாம் நம்மளும் போய் சுத்திட்டோமே கூடவே. அப்புறம் எங்க இப்ப சும்மா இருக்குது. அதனால இந்த முக்தி மோட்சம் பேப்பர்ல எழுதிக்கிறது இல்லை. சர்க்கரை தித்திக்குமா? பேப்பர்ல எழுதுனா சாப்பிட்டாதான் தித்திக்கும். அது மாதிரி முக்தின்றது அடைஞ்சாதான். அதனால பேப்பர்ல எழுத்தால முக்தி வராது. முக்தி வரணும்னா நீ இளமையிலிருந்து வரணும். முக்திக்கு அடிப்படை விந்து. அந்த விந்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இந்த பணத்தெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு பிச்சைக்காரன் அந்த நான் பணக்காரன் ஆகணுங்கன்னா எப்படி ஆகுறது? ஆகவே முடியாது. அந்த பணம் இருக்கும் போதே நான் வச்சுக்கணும் பணக்காரன் ஆயிருக்கணும். ஆனா அன்னைக்கு புத்தி இல்லை எனக்கு. நான் இருந்ததெல்லாம் எச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு பிச்சைக்காரன் ஆனா பணக்காரன் ஆகணும்ன்ற ஆசை வந்துக்குது இப்போ. அப்ப வரல. எப்படி வரும்? கிடைக்கும்? இப்போ கிடைக்காது. இருக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். ஆனால் முக்தி மோட்சம் பண்றது இளமையிலிருந்தே அந்த விந்தோடவே மனம் உறவாடணும். அவனுக்கு தான் முக்தி மோட்சம். மூச்சு வெளியே போகக்கூடாது. அவனுக்கு தான் முக்தி மோட்சம். பேச்சு இருக்கக்கூடாது. அவனுக்கு தான் முக்தி மோட்சம். குழந்தை குட்டியை உருவாக்கின்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கின்னு மனசு அது மேல எல்லாம் செலுத்தின்னு கூடாது. அவனுக்கு முக்தி மோட்சம் கிடைக்காது. ஒரு 2 குழந்தை பெற்றுட்டோம்னா நமக்கு 1000 கஷ்டம் இருந்தா கூட அந்த குழந்தைங்க மேல தானே போகுது மனசு. அப்ப எப்படி முக்தி கிடைக்கும்? கடவுள் மேலேயே போகுது? போலியே. ஆனா குழந்தைங்க மேல தானே போகுது. ஆனா முக்தி போகணும்னு எப்போ ஒரு நாளைக்கு நினைச்சீங்கன்னா எப்படி வந்துடும்? அது வாய்ப்பே கிடையாது. மாதிரிலாம் ஏமாத்துற விஷயம். நான் அது மாதிரிலாம் ஏமாத்தது இல்லை. பாதையில பயணம் பண்ணுங்க. கடவுள் என்ன முடிவு பண்றோன்னா அது நடக்கட்டும். அதுதான் முடிவை தவிர நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ முடிவாயிடாது. நினைவுகள் நமது முடிவுகள் வந்து. அதனால அதுக்காக பயணம் பண்ணுங்க. நன்றி. ரொம்ப நன்றி.